இவ்வாறே நீர் மற்றும் இவ்வாறு நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு சந்திப்பது AJJ சந்திரா. ஆம்னர்களே, இன்று உலக தமிழ் பண்பாட்டு மைய இயக்கத்தை சேர்ந்த ஆலோசகர் திரு மாவை தங்கராஜா அவர்கள் ஜெர்மனியில் இருந்தும், இதனுடைய சிரேஷ்ட தலைவர் பேராசிரியர் பஞ்ச் ராமலிங்கம் அவர்கள் இந்தியாவில் இருந்தும், இதனுடைய மலேசிய பிரதிநிதியான தலைவராகவும் செயற்பாளராக இருக்கின்ற டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அவர்களும், இதனுடைய செயலாளர் கணேசன் அவர்களும் மலேசியாவிலிருந்து இணைந்து கொண்டு செயற்பட இருக்கிறார்கள். அன்னைகளே, அவர்கள் அனைவரையும் இப்பொழுது வானொலியில் ஏற்றுக்கொண்டிருப்பேன். வணக்கம் திரு தங்கராஜா அவர்களே. வணக்கம். வணக்கம். வணக்கம் திரு கோபாலகிருஷ்ணன். வணக்கம் திரு கணேசன் அவர்களே. வணக்கம். வணக்கம் பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம் அவர்களே. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நிச்சயமாக ஒரு முக்கியமான உலக தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய செயற்பாடுகளாக பல விடயங்களை இந்த வானொலியூடாக பேசியிருக்கிறோம். பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம் அவர்கள் கடந்த 2 முறை கூட பேசியிருக்கிறார். என்றாலும் இந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகளை எல்லாம் உலகம் பூராக நடாத்தி அத்தோடு அனைத்து தமிழ் ஆர்வலர்களையும் இணைக்கின்ற ஒரு பெரும் பணியை பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம் பல ஆண்டுகளாக செய்து வருகிறார். அதுக்கு ஆலோசனையாக மாவை தங்கராஜ் அவர்களும் இருக்கின்றார். அதுக்கு முன்னம் நாங்கள் ஆரம்பிப்போம் ஆலோசகரிடமிருந்து. மாவை தங்கராஜா, நீங்கள் சொல்லுங்களேன், எவ்வளவு காலமாக இந்த அமைப்போடு உங்களுடைய பணியை செய்து வருகிறீர்கள் ஐயா? வணக்கம். வணக்கம் மாவை தங்கராஜா. இந்த அமைப்பு 74ஆம் ஆண்டிலே இருந்து ஆரம்பித்த காலத்திலே இருந்து எனக்கு தொடர்பு இருந்தது. அவர் கனகரட்னம் அவர் எங்களோட ஊருக்கு பகுதானது. அவர் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் மூலமாகவும் இந்த 74ஆம் ஆண்டு மாநாட்டு டைம் நான் அதில் அந்த குழப்பங்கள் விளைவிச்ச டைம் நானும் அதில் இருந்தேன். ஆகையால அதில் இருந்து எனக்கு ஒரு ஆர்வமும் இதுவும் அதில் ஏற்பட்டபடி அது தொடர்ச்சியாக அதோட ஈடுபாடு இருந்தது. ஆனால் நான் அரசியல் காரணங்களுக்காக வெளியில வந்தா போல அந்த தொடர்புகள் பெரிய அளவில் அது முன்வைக்க முடியாமல் போயிருந்தது ஒரு கவலைக்கான விஷயம் இருந்தாலும், நான் வெளிநாட்டுல 97ஆம் ஆண்டுல இருந்து இங்க கூடுதலான ஈடுபாடுகளை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கின்றேன் இன்று வரைக்கும். நிச்சயமாக அதாவது மாவட்டப்புறத்தை சேர்ந்த உங்களுடைய சகோதரரும் கூட அரசியலோடு தமிழோடு இணைந்திருந்தவர் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆகவே அவருடைய சகோதரன் தான் மாவை தங்கராஜா அவர்கள். அப்படி ஒரு மாவை சீனாதராஜாவுடைய சகோதரன் தமிழோடு என்றும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் பல விடயங்கள் கூட இருந்து பேச இருக்கிறோம் ஐயா. நாங்கள் இப்பொழுது மீண்டும் மலேசியாவில் நினைத்திருக்கிற டாக்டர் கோபாலகிருஷ்ணன் வருகின்றோம். கூறுங்களேன், உங்களுடைய மலேசிய பணிகள். நாங்கள் இப்பொழுது அறிகின்றோம் 51வது பொன் விழாவை நாங்கள் கொண்டாட இருப்பதாக அறிகின்றோம் மலேசியாவில். அதை பற்றி சொல்லுங்கள் நேர்களுக்காக. உலக தமிழ் பண்பாட்டு இயக்க அமைப்பின் வருகின்ற 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பெரிய அளவில் உலக பண்பாடு இயக்க திருவிழா நடத்த போகிறோம். அதாவது கோலாலம்பூரில் இது நடத்த போகிறோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம். இதுக்கு யாராவது மலேசிய அமைச்சர்கள் அல்லது இந்தியாவிலிருந்து யாராவது அமைச்சர்கள் எல்லாம் வர இருக்கிறார்களா, அல்லது தமிழ் அமைப்பு மட்டும்தான் இதை நடத்த போகிறீர்களா? புது டெல்லியிலிருந்து அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர் வருகிறார். அவர் தான் எங்களுடைய சீஃப் கெஸ்ட். மலேசியா முன்னாள் இந்நாள் அமைச்சரும் கலந்து கொள்வார் என்று நம்புகிறோம். நிச்சயமாக. அதாவது இந்த விழா ஒரு நாள் முழுவதுமாக நடக்குமா? எத்தனை மணியிலிருந்து ஆரம்பிக்கும், எங்கு நடக்கும் என்று சொல்ல முடியும் மனிதர்களுக்காக? இந்த விழா 16ஆம் தேதி 2 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நடைபெறும். அதாவது ஷெங்கா கன்வென்ஷன் ஹால் என்று கூறப்படும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில பல பல விஷயங்கள் நடத்தப்படும். ஒன்றாவது உலக தமிழ் பண்பாடு மலேசியா பதிவு பெற்ற அறிமுக விழா நடத்தப்படும். IMTC 5ஆம் பொன் ஆண்டு அதுவும் நடத்தப்படும். மூன்றாவது மலேசியா உள்ள 5
பண்பாட்டு இயக்க தலைவர்களுக்கும் விருது வழங்கப்படும். விருது வழங்கப்படும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. சரி, அப்ப இதுக்கு மலேசியாவிலிருந்து பொதுமக்கள் யாராவது வரலாமா அல்லது அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் மட்டும்தான் வர முடியுமா ஐயா? நாங்கள் எல்லோரும் பொதுமக்கள் எல்லோரும் கூப்பிட்டிருக்கோம். நாங்கள் கூகுள் மூலியமாக இப்போது பதிவு செஞ்சிருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் வந்து கலந்து கொள்ளலாம். இந்த இலவசம், அந்த நுழைவு இலவசம். சரி, இன்னொரு கேள்வி. சரி, மலேசியாவில் இல்லாத பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தா, உதாரணமாக இந்தியாவிலோ அல்லது ஜெர்மனியிலோ அல்லது ஆஸ்திரேலியாவிலோ யாராவது இதை பார்த்து கொண்டிருந்தால் அந்த மக்கள் வந்து கலந்து கொள்ளலாமா? அப்படியாயின் என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் ஃபேஸ்புக் மூலியமாக, ஆன்லைன் மூலியமாக இந்த நிகழ்ச்சியை எல்லோரும், உலக மக்கள் எல்லோரும் கலந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம். சரி. அதாவது தமிழால் நாங்கள் எல்லாரும் இணைந்திருக்கிறோம் என்பதற்கு நீங்கள் உங்களுடைய அறிஞர் சமூகம் ஒரு சாட்சி. ஏனென்றால் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு பேராசிரியர் பஞ்சலிங்கத்துடைய பங்களிப்பை யாரும் மறக்க முடியாது. ஒவ்வொரு நாடாக பறந்து கொண்டு திரிகின்றார் இந்த தமிழோடு இணைவதற்காக. அண்மையில் கூட ஜெர்மனியிலிருந்து அண்ணன் தங்கராஜா அண்ணனோடு இருந்து கூட பணிகளோடு இருந்தார். இப்ப மலேசியாவில் எப்படி பார்க்குறீங்களா ஐயா தமிழ் அமைப்புகள் அல்லது பங்களிப்புகள்? மலேசிய மண்ணினுடைய இந்த தமிழ் வெளிப்பாடுகளை பற்றி நேர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்களேன். மலேசியாவை பொறுத்த மட்டும் பொதுவாகவே எல்லா அமைப்புகளும் தமிழர்கள் தலைமைத்துவம் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அமைப்பாக இருந்தாலும் சரி, அது கல்வி சார்ந்தோ அல்லது பொருளாதாரத்தை சார்ந்தோ அரசியலை சார்ந்தோ எதை சார்ந்திருந்தாலும் அங்கு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம். அதே வகையில பண்பாட்டு கூறுகளையும் எல்லா இயக்கங்களும் வலியுறுத்தி நடத்துவாங்க. அந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நிகழ்வை வந்து நாங்க அறிவிச்ச பிறகு எங்களோட ஏறத்தாழ இது வரைக்கும் ஒரு 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள், அதாவது இந்திய அமைப்புகள் ஒன்றிணைந்திருந்தார்கள். இது எது குறிக்குன்னு சொன்னா, அவர்கள் தமிழ் மேலும் நம்முடைய பாரம்பரியத்தின் கலாச்சாரத்தின் மேலும் கொண்டுள்ள ஒரு பாங்கை குறிக்கின்றது. சரி, இப்ப இப்படியான செயற்பாடுகளுக்கு மலேசிய அரசாங்கத்தினுடைய அல்லது மலேசிய அரசத்தினுடைய ஒத்துழைப்பு அல்லது உதவிகள் அல்லது சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கின்றதா, அல்லது நீங்கள் தன்னார்வ தொண்டர்களாகத்தான் இதில் பங்கு பெறுகிறீர்களா? நாங்க தன்னார்வ தொண்டாக அது செயல்படுத்தினாலும் கூட எங்களுக்கு அங்கீகாரம்ன்றது அரசாங்கம் மூலமாக தான் தரப்படுகிறது. இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்றால் நாங்கள் அதற்கான பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்குது. அதுக்கு அவங்க வர்றாங்க. அதுக்கு அப்பாற்பட்டு தலைவர் கூறியது போல முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள், நாட்டில் இருக்கிற அமைச்சர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்றாங்கன்னா அது கண்டிப்பா அவர்களுடைய பங்களிப்பை நிரூபிக்கிறது. சரி, இன்னொரு கேள்வி ஐயா. நீங்கள் மலேசியாவிலிருந்து தமிழால இப்ப மலேசியா ஒரு முக்கியமான இடமா போய்கொண்டிருக்குது. அது சினிமாவாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம். பொதுவாக இந்திய திரைப்படங்கள் கூட மலேசியாவுக்கு வந்து எடுக்கிற தன்மை, அதோட மலேசிய பாடகர்கள், மலேசிய நடிகர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுடைய பங்களிப்பை காட்டுகின்றது ஐயா. பாராட்டுக்கள். மலேசியாவில் நீங்கள் செய்து வருகின்ற பணி மிகவும் வளப்பெரியது என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஐயா. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இயக்கத்துக்கு தலைவராக இருக்கிற கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தாங்க, அவர் வந்துங்க இந்த கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார். அது கலைமையில் உள்ள ஆர்வம் மட்டும் இல்லாமல் இந்த கலை வளர வேண்டும் மலேசியாவில் என்பதற்காக வந்து அவர் அரும்பாடு பட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக கணேசன், நீங்கள் குறிப்பிடுவது போலவே நீங்களும் இதனுடைய செயலாளராக இருக்கிறீர்கள். இந்த பொன்விழா சம்பந்தமான வேலைப்பழக்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். எவ்வளவோ பேர் எல்லாம் வர இருக்கிறார்கள். உலகம் பூராகவே நாங்கள் அறிகின்றோம். பலர் விமான சீட்டுக்களை எல்லாம் வாங்கி வர இருப்பதாக அறிகின்றோம். அது இவர்கள் அனைவரையும் கவனிப்பது அல்லது கொண்டு தெரிவது என்பது இலகுவான காரியம் இல்லை. உங்களுக்கு முன்கூட்டியே நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கணேசன். இந்த செயற்பாடுகளை எல்லாம் சிறப்பாக செய்து வருவதாக நாங்கள் அறிகின்றோம். நன்றி ஐயா. நன்றி. சரி, நிறைவாக நாங்கள் இன்னும் திருப்பி வருகின்ற பேசுவதற்கு, இந்த நிகழ்ச்சியை நேரடியாக யாராவது இணையத்தினூடாக அல்லது முகநூல் வாயிலாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா? கண்டிப்பாக. கோபாலகிருஷ்ணன் கூறியது போல நாங்க அந்த கூகுள் லிங்க் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அவங்க பேஸ்புக் வாயிலாகவும் இந்த நிகழ்வை நேரடியாக நிச்சயமாக
அருமை அருமை, நன்றிகள் ஐயா. பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம், சொல்லுங்களேன் ஐயா. நீங்கள் ஆலோசகர் தங்கராஜ் அவரோடு இணைந்து பல ஆண்டுகளாக பயணிக்கிறீர்கள் ஐயா. அந்த ஓய்வு உறக்கமின்றி நித்திரையின்றி ஒவ்வொரு கண்டமாக நாடு நாடாக இந்த தமிழோடு வளர்த்து வருகிறீர்கள். சொல்லுங்களேன், என்ன சிறப்பு? அத்தோடு உளவியல் மாநாடு என்ற ஒரு 2 நாள் அதையும் கொண்டு அதுக்குள்ள நல்ல சிறப்பாக கொண்டு வந்து செய்வீர்கள் ஐயா. சொல்லுங்களேன், என்னென்ன நடக்க போகிறது ஐயா? மிக்க மகிழ்ச்சி ஐயா. நமது ஐயா மாவை தங்கராசா அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த அமைப்பு 74ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக ஒரு லெகசியோடு செயலாற்றி கொண்டு வருகின்றது. குறிப்பாக கடந்த 10-11 ஆண்டுகளாக தங்கராஜா அவர்களுடைய ஆலோசனையில் இந்த சட்ட விதிகளின்படி இந்த அமைப்பு மிக சரியாக செயலாற்றி வருவதன் காரணமாக பல்வேறு நாடுகளில் இந்த பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையிலே, பொது சபையிலே, அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு தமிழர்களுக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனையை முன்னெடுக்கின்ற ஒரு நிலையிலே அந்த பேரவையிலும் நமது குரல் ஒலிக்க வேண்டும் என்று பல நாடுகளிலே இருந்து, குறிப்பாக மொரிஷியஸ், ஆஸ்திரேலியா, மலேசியா போன்ற நாடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க எதிர்வரும் 5-6 தேதிகளிலே பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் இந்த ஏடிசி என்று சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரசுடைய ஆதரவோடு ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்து அதிலே 400க்கும் மேற்பட்ட பேராளர்கள் 17 நாடுகளிலே இருந்து பங்கேற்கின்றார்கள். அங்கே நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் ஐநாவுக்கு கொண்டு செல்லப்பட இருக்கின்றது. அந்த குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கின்ற தமிழர்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாக்கவும் அதற்கான ஆவணங்களை பாதுகாக்கவும் இந்திய அரசு மற்றும் தொடர்புடைய உறுப்பினர் நாடுகள் அதற்கு ஆக்கமளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் மலேசியாவிலே 16ஆம் தேதி உலக பண்பாட்டு தமிழருடைய நிறுவனம் டத்தோ டாக்டர் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை காண இருக்கின்றது. இந்த உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் மலேசியாவில் திரு ராணா வீரப்பன் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டு இலங்கையிலிருந்து மலேசியா போன்ற பல நாடுகளிலே குடியேறி இருந்தாலும் கூட மலேசியாவில் முறைப்படி அதனை பதிவு செய்து முறையாக அதனை முன்னெடுப்பது இந்த 16 செப்டம்பர் ஆகும். அந்த தருணத்திலே தான் இந்த உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் சார்பாக பொன்விழாவையும் நடத்த இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து ஜப்பானிலே எதிர்வரும் 23ஆம் நாள் அங்கே 51வது ஆண்டு இந்த அமைப்பு தொடங்கப்பட்டு 51 ஆண்டுகளை கணக்கில் வைத்து 51வது ஆண்டு விழா நடைபெற இருக்கின்றது. அதற்கு ஜப்பான் தமிழ்ச்சங்கம் உறுதுணையாக இருக்கின்றது. குறிப்பாக 13 நாடுகளை சேர்ந்த பேராளர்கள் அதற்கு இதுவரை பதிவு செய்திருக்கின்றார்கள். மேலும் சில நாடுகளை சேர்ந்த பேராளர்களும் அதற்கு வருகை தர இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இது பல நாடுகளிலே முன்னெடுக்கப்படுகின்றது. இது ஏதோ கூடி பிரியும் விழாவாக இல்லாமல் அந்தந்த நாடுகளிலே இருக்கின்ற தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களை முன்னெடுப்பதற்கும் அதற்கு வாய்ப்பான நாடுகளின் சார்பிலே அதனை நாம் உறுதியோடு நின்று செயலாற்றி கொள்வதற்கும் தம்முடைய சுய நிர்ணய உரிமைகளை பாதுகாத்திடவும் இந்த மாநாடுகளும் இந்த கூட்டங்களும் நடைபெற்றிருக்கின்றன. இந்த தருணத்திலே உங்களுடைய வானொலியின் வாயிலாக இந்த செய்தியை மக்களிடத்திலே எடுத்து செல்வதற்கு நாங்கள் மிகவும் நன்றி கடப்பாடு உடையவர்களாக இருக்கின்றோம். நன்றி ஐயா. நிச்சயமாக. அதாவது ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போலவே ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்தாபனம் ஒரு சமூக வானொலி, பல தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற ஒரு வானொலி, எந்த விதமான ஊதியம் இல்லாமல் தமிழோடு தமிழ் கலாச்சாரத்தோடு போகின்ற வானொலி. நாங்கள் தங்கராஜா அவரிடம் கேட்க இருக்கின்றேன். அதான் நான் ஏற்கனவே பேராசிரியரிடம் கேட்டிருந்தேன் கடந்த ஒரு நேர்காணலில். ஒரு காலகட்டத்தில் 4 வருடத்துக்கு ஒரு முறை நடந்த இந்த மாநாடு அல்லது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு
உங்களுடைய ஆலோசனைகள் அல்லது எப்படி அது ஒவ்வொரு வருடமும் நடக்கணும் என்றது முடிவுக்கு நீங்கள் வந்தீர்கள் ஐயா? 4 வருடம்ன்றது ஒரு லாங் டைம். ஆட்கள் அதை மறந்துடுவார்கள். ஒரு மாநாடு நடத்தி முடிஞ்சா 4 வருஷத்துக்கு இடையிலே அவர்கள் இருப்பாரா இல்லையான்னு தெரியாத ஒரு கேள்வியான இன்றைய உலக மாற்றங்கள். ஆகையாலே ஒவ்வொரு வருடம் இன்றைக்கு அவைக்கு ஒரு மனதிலே ஒரு பதிவாகும். சரிங்களா? நாங்கள் புது புது யுத்திகள், புது புது தரவுகளை அவைகளுக்கு முன்வைக்கிறதுக்கு ஒவ்வொரு வருடமும் செய்கிறது. அதுவும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அடுத்தது 4 வருஷம் என்று சொல்றது ஆகக்கூடின பீரியட் என்று நினைக்கிறோம். ஆகையால ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு வருடமும் வைக்கிறது அவைகளுக்கு ஒரு விழிப்புணர்வும் தமிழும் வளர்ச்சிக்கு ஒரு இலகுவான ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது எங்களுக்கு. அதுக்கு உறுதுணையா இருந்த டாக்டர் பஞ்ச் ராமலிங்கம் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் இதுல முக்கியத்துவம் வாய்ந்திருக்கின்றது. இப்ப நாங்கள் வெளிநாடுகளில இருந்தாலும் இந்த எங்களுடைய மண்ணையும் மொழியையும் கலாச்சாரத்தையும் மறக்காமல் நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். அதுக்கு நிறைய ஆட்கள் ஆதரவுகளும் தந்து கொண்டும் இருக்கின்றார்கள். இன்றைக்கு மலேசியாவை பொறுத்தளவில் வீரப்பனாருக்கு பிறகு இன்றைக்கு அடுத்த ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய இப்ப டாக்டர் கோபால் அவர்களுடைய தலைமையிலையும் செயலாளர் கணேசன் அவர்களும் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிற ஒரு செயல் இன்னும் மலேசிய மக்கள்ல தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அவர்கள் தொடர்ந்தும் எங்களோடு சேர்ந்து பணியாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையும் உண்டு. நிச்சயமாக. அதாவது இப்ப நீங்கள் ஏற்கனவே ஒரு அடுத்த ஜெனரேஷன் சொல்றீங்க, நல்ல ஒரு விடயம். அதைத்தான் நாங்கள் வருகின்றோம். நாங்கள் புலம்பெயர்ந்திருந்தாலும் தமிழால் ஒன்றுணைவோம் என்ற அடிப்படையோடு உலகம் பூராகவே தமிழ் பாடசாலைகள் மிகவும் சிறப்பாக இயங்கி வருகின்றது. ஆஸ்திரேலியா எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான், அது பிரித்தானியா எடுத்தானே, ஜெர்மனி எடுத்தானே, பிரான்ஸ் எடுத்தானே, இந்த கண்ட்ரிலே. இப்ப இன்னொரு கேள்வி என்னடான்னா, இப்ப நீங்கள் 74 இருந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டுக்கும் இப்ப இருக்கிற மாநாட்டு வயலுக்கும் என்ன வித்தியாச காண்றீர்கள்? என்ன விதமான விடயங்களை உட்புகுத்தி இருக்கிறீர்கள் அல்லது எப்படியான ஆய்வுகளோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயா? மிக இருக்கிறீங்க ஐயா. அந்த தொடக்க காலங்களிலே தமிழர்களுடைய ஒருங்கிணைப்பு, அந்த பண்பாட்டு ரீதியான நிகழ்வுகள், அப்படியான அமைப்புகளிலே தான் இந்த கூட்டங்கள் நடைபெற்று வந்தன. அதிலும் குறிப்பாக 80ஆம் ஆண்டிலே மொரிஷியஸிலே நடந்த போது தமிழகத்திலே முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் 60 நாட்டுப்புற கலைஞர்களை மொரிஷியஸுக்கு அனுப்பி அங்கே இந்த கலைகளை வளர்த்தெடுக்கும் பணிகளை எல்லாம் செய்தார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக நாம் இந்த பொதுவெளியிலே நடக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு பதிலாக கல்வி நிறுவனங்களின் வாயிலாக அங்கே உள்ள மாணவர்களையும் ஆசிரியர்களையும் இதிலே ஐக்கியப்படுத்தி ஆய்வுகளை முன்னெடுப்பதன் காரணமாக இந்த தமிழருடைய வேர்களை கண்டறிவதிலே மிகுந்த கவனம் செலுத்துகின்றோம். அதிலே தான் இப்போது ஜப்பானிலே நடக்கின்ற மாநாட்டிலே கூட இந்த ஜென் மதம் தமிழகத்தில் இருந்துதான் அங்கே சென்றிருக்க வேண்டும், அதற்கான ஆதாரங்கள் அறிவியல் பூர்வமாகவும் வரலாற்று பூர்வமாகவும் எங்கே கிடைக்கின்ற என்பதை முன்னெடுத்து இந்த ஆய்வுகள் நடக்கின்றன. அது போன்றதான் அடுத்த ஆண்டுகளிலே கென்யாவிலே, ஆப்பிரிக்காவிலே நடத்த உத்தேசித்திருக்கின்றோம். எனவே எங்கெங்கெல்லாம் தமிழர்களுடைய வேர்கள் பரவி நிற்கின்றதோ அதற்கான ஆதாரம், அதற்கான வலுவான சான்றுகள், இவற்றை முன்னெடுப்பதிலே மிகுந்த அக்கறை கொண்டு இந்த பணிகளை எல்லாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அருமையிலே மருமை. இரண்டால் எனக்கு தெரிந்திருந்தாலும் அந்த விடயம் உங்களூடாக அல்லது மாவை தங்கராஜரோட வருவதுதான் முக்கியமானது. என்றால் நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் அந்தோடு இன்னும் பயணிக்கிறீர்கள் ஐயா. எந்த விதமான என்ன சொல்வது சளைப்புகள் இல்லாமல், அலுப்புகள் இல்லாமல் போகிறீர்கள். நல்லொரு விடயம், பாராட்டப்படக்கூடிய விடயம், ஜப்பானில் வேறொரு, இப்ப சீனாவா இருக்கலாம், ஜப்பானா இருக்கலாம், வேறு மொழியோடு மேலோங்கி கோலேச்சி இருக்கின்ற இடத்துல போய் தமிழ் வளர்ந்து கொண்டு வருவதை கேட்கின்ற பொழுது சந்தோஷமா இருக்கின்றது. அதுக்கு நான் நினைக்கிறேன் ஜப்பானிய பல்கலைக்கழகமும் ஒத்துழைப்பாக இருக்கிறது. அப்படித்தானே ஐயா?
அதுல குறிப்பா நாம் தமிழை அங்கே கற்பிப்பதை விட ஜப்பானிய தமிழை கற்று அதிலும் ஆய்வு வரை செய்து அங்கே பல்கலைக்கழகங்களிலே கற்பிக்கின்றார்கள் என்ற போது ஜப்பானிய மாணவர்கள் அதிலே பெருமளவிலே பங்கெடுத்துக் கொள்கின்றார்கள். தமிழை கற்பதிலும் தமிழை உறவாடுவதிலும் அது மிகவும் பாராட்டத்தக்கது. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நாம் இனம் கண்டு அவர்களை எல்லாம் சிறப்பு செய்வதாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது ஒரு மிக குறிப்பிட வேண்டிய ஒரு அம்சமாகும். நிச்சயமாக. அதாவது இந்த வருடத்துக்கான அல்லது நடப்பு தலைவராக பிரித்தானியாவில் இருக்கின்ற முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அமுதலிங்கம் அவருடைய மகன் திரு பகீரதன் அவர்களாம் தலைவராக இருக்கின்றால் தவிர்க்க முடியாத காரணத்தால் இணையவில்லை என்றாலும் அவருடைய பணிகளையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. மாவை தங்கராஜ் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அவருடைய தந்தையார் போலவே தனியனும் மிகுந்த அர்ப்பணிப்போடு செய்தவர். அவரை பற்றி குறிப்பிடுங்களேன் மாவை அவர்களை. வணக்கம். அவரை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அவர் சிறுவை என்னை விட நிறைய வயது குறைந்தவராயிருந்தாலும் நாங்கள் அங்க போராட்டங்கள் நடத்துற காலத்துல தந்தையோட பின்னுக்கு வெற்றி அம்மா எல்லாருமா வந்து பயணித்து அவரும் ஒரு தந்தை போல ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாக மக்களுக்கு சேவை செய்ய வேணும், எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை தேவை என்ற ஒரு கோட்பாட்டில தான் அவர் இருக்கிறார். ஆனால் அவருடைய தந்தை இறப்புக்கு பிறகு அவருடைய மனநிலை அரசியல் ரீதியாக அவர் இயங்குவதற்கு அவ்வளவு உடன்பாடு இல்லைன்றது தான் என்னுடைய அவரை பேசியது அவரோட பழகிய அளவில் நான் காண்கிறேன். அவர் அவ்வளவு விருப்பமில்லை அரசியலுக்கு வர்றது. ஆனா அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை. நாங்களும் தான் அரசியல்ல ஈடுபடாமத்தான் இருக்கின்றோம். இப்ப பொது சேவை என்ற இதுல இப்ப பண்பாட்டு இயக்கங்கள் பள்ளி பாடசாலைகளுக்கு ஊக்குவித்தல் அப்படியான விஷயங்கள் அவர் ஒரு இதை அறக்கட்டளை ஒன்றையும் அவர் நிறுவி இருக்கிறார் பிரித்தானியாவில இருந்து. அதோட சேர்ந்து நாங்களும் வேலை செய்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்கிறது காரணமாக எல்லா வேலைய திட்டங்களையும் செய்கிறோம். அதுல அவர் தந்தை போல் அவர் என்றும் இருப்பார் என்றது ஒரு எங்களுக்கு அசையாத நம்பிக்கை இருக்கு. பதிவு செய்ய நிச்சயமாக. ஆம்நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் பேச இருக்கிறோம். நேர்களே, உலகத்தின் எந்த மூலையிலும் இருந்தாலும் கூட நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிப்பிக்கலாம். உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு மின்னஞ்சலூடாக அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகளில் சிட்னி நேரம் இரவு 9:30 மணிக்கு ஏடிபிசியினுடைய தனிப்பட்ட வானொலியூடாகவும் ஏடிபிசியுடைய இணையதளம், ஏடிபிசியுடைய முகநூல், ஏடிபிசியுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும் அத்தோடு ஏடிபிசியுடைய ஆப்பினூடாகவும் சமகாலத்தில் எடுத்து வரப்படுது என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். சரி, இப்ப மலேசியாவில் வேறு ஏதாவது சிறப்பாக நடக்க இருக்கிறதா டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அல்லது கணேசன் அவர்களே? வேறு ஏதாவது சிறப்புகள் அல்லது இது சம்பந்தமாக ஏதாவது ஒழுங்கு செய்யப்படுகின்றதா கலை நிகழ்ச்சிகளுக்கு அப்பால? மலேசியாவில் நாங்கள் செய்ய போறது உலகத்தமிழ் பண்பாட்டு மலேசியா பதிவு பெற்ற இனோகிரேஷன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு அடுத்தது 5 விருதுகள் வழங்க போகிறோம். மூன்றாவது திருவள்ளுவர் மாநாட்டியை அது ஒரு சாஃப்ட் லான்ச்சிங் செலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அது நம்ம இந்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் பேசிக்கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு விடயம் ஐயா. அதாவது மலேசியா பொறுத்தவரையில் இப்பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போலவே மலேசிய கலைஞர்கள் எல்லாத்திலும் திறமையை படிக்கொண்டு வருகிறார்கள். அது தமிழாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும். அண்மையில் கூட ஆஸ்திரேலியாவிலிருந்து கூட மலேசியாவுக்கு வந்து திரைப்படத்தை கூத்தாடியோடு படத்தை எல்லாம் எடுத்திருந்தார்கள். அப்படியாக மலேசியானுடைய தமிழருடைய வெளிப்பாடு இப்பொழுது அதிகரித்து வருகிறது. அதற்கு சான்றாக உங்களை போன்ற சான்றோர்கள் தலைமையேற்று நடத்துவது என்பது பேராசிரியர் பாஞ்ச் குறிப்பிட்டது போலவே காலத்துக்கு தகுந்ததாக நீங்க அடுத்த தலைமுறையை வளர்த்து வருகிறீர்கள் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி, மலேசியாவில் இப்படி இளைய தலைமுறை தமிழோடு இணைகின்றார்கள் அல்லது அதுக்கான என்ன செயற்பாடுகளை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள் ஐயா?
மலேசியாவில் தமிழ் இளைஞர்கள் நிச்சயமாக தமிழோடு சேருகிறார்கள். அது ஊக்கம் கொடுத்திருக்கிறோம். இந்த இந்த முறை உலக தமிழ் பண்பாடோட இனாகுரேஷன் நாள் அன்று பல இளைஞர்கள் நம்ம கூட இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு போகிறார்கள். நிச்சயமாக இந்திய இளைஞர்கள் தமிழ் மேல பற்று அதிகம் இருக்கின்றன. அது நிச்சயமாக வளரும் என்று நான் நம்புகிறோம். மேலும் ஐயா, இந்த நிகழ்வு கூட அவர்களுடைய ஆலோசனை பேர்ல வந்துட்டு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டாங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக பேருந்து கொடுத்து அவங்க இந்த நிகழ்வுகள் கலந்துக்கிறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அருமை 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 அருமை. அதாவது நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற உலகம் ஆர்டிபிஷியல் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போற தன்மையெல்லாம் அவர்கள் எல்லாரும் என்ன சொல்வது தொழில்நுட்பத்தோடு இருக்கின்றவர்கள். இவர்கள் எல்லாம் நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் விட்டு விடுவோமா என்றால் அவர்கள் அப்படியே ஒரு பகுதிக்கு சென்று விடுவார்கள். ஆலோசகர் மாவை தங்கராஜா குறிப்பிட்டது போலவே எல்லாரையும் வழிப்படுத்தி அடுத்த தலைமுறையிடம் நாங்கள் கொடுத்தால்தான் அது இன்னொரு தமிழ் மெல்லரிச்சாகவோ அல்லது தமிழ் இருக்கும் மட்டும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய தன்மைக்கு நாங்கள் காணப்படுகின்றோம் ஐயா. அது நிச்சயமாக நீங்கள் அதில் செய்திகளின் நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது ஐயா. நிச்சயமாக நிச்சயமாக கண்டிப்பாக. நன்றி. பேராசிரியர், இப்ப பாஞ்ச் அவர்களை குறிப்பிடுங்கள். இந்த ஒருங்கிணைப்பது என்பது ஆலோசகரை சந்திப்பதற்காக சென்று மீண்டும் இந்தியாவில் இருக்கிறீர்கள் ஐயா. இப்போது கூட நீங்கள் இரவு பகல் பாராமல் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப இந்த ஜப்பானை தெரிவு செய்ததற்கு என்னுடைய காரணமா அல்லது ஏன் சீனாவுக்கு பக்கம் நீங்கள் போகவில்லை அல்லது சீனாக்கு ஒரு பக்கம் நாங்கள் போவோமா எதிர்காலத்தில் இந்த தமிழை வளர்ப்பதோடு அல்ல மாநாடை நடத்துவது? நிச்சயமா போவீங்க. அடுத்தது நம்ம இலக்கு ஆப்பிரிக்கா. அதே நேரத்துல ரஷ்யாவிலேயும் ஒரு பல்கலைக்கழகம் நம்மோட இணைந்து செயலாற்றுவதற்கு சொல்லியிருக்காங்க. அது முடிச்ச உடனே நார்த் நார்மல் யூனிவர்சிட்டி சைனா, அங்கே நம்ம உளவியல் அமைப்பை சார்ந்த நண்பர்கள் இருக்கார்கள். அவங்களும் ஒரு ஆர்வமா இருக்கிறாங்க. இப்ப இது பல நாடுகளில் ஒரே நேரத்தில் கேட்பதனால் நம்மால அதை ஒழுங்கு செய்வதில் தாமதம் ஏற்படுகின்றது. அதே போல இந்த சைடு பிலிப்பைன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இப்போ ஆண்டிற்கு ஒரு முறை இருக்கின்ற மாநாடு ஆண்டிற்கு 2 முறை மாநாடாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு முறை மாநாடாகவும் ஒரு முறை ஆய்வரங்காகவும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாம் யாரையும் புறந்தள்ளுவதாக இல்லை. அந்தந்த நாடுகளிலே வாழ்கின்ற தமிழர்களை ஒருங்கிணைப்பதிலும் அவர்களுக்கு தேவையானவர்களை முன்னெடுப்பதிலும் ஒரு சாலிடாரிட்டி நாமெல்லாம் இருக்கின்றோம் அவர்களுக்கு என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதற்கும் இத்தகைய மாநாடுகளும் ஒன்று கூடுதலும் தேவையாகப்படுகிறது. எனவேதான் ஜப்பானிலே கடந்த ஓராண்டாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எனவே அவர்களை முதலில் சந்திப்பதென்றும் அதில் இருக்கின்ற ஆர்வலர்களையும் தமிழ் அறிந்தவர்கள் இங்கிருந்து பணியின் காரணமாக சென்று அங்கே இருந்து ஜப்பான் தமிழ்ச்சங்கம் தொடங்கி செயலாற்றுபவர்களை விட ஜப்பானிய தமிழை கற்றுக்கொண்டு அங்கே கற்பித்தலிலும் இந்த கலையை வளர்ப்பதிலும் காட்டுகின்ற ஆர்வத்தை முதலாவதாக நாம் பாராட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த ஆண்டு ஜப்பானிற்கு செல்ல இருக்கின்றோம். 100க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் அதிலே கட்டுரைகளை வழங்கியும் இந்த மாநாட்டிலே பங்கேற்கவும் இசை தெரிவித்திருக்கின்றார்கள். நன்றி நன்றி. மாவை அவரிடம் மீண்டும் வருகின்றேன். ஐயா, இந்த முறை இலங்கையிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறார்களா அல்லது நீங்கள் அறிந்த வரையில் எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள் என்று ஏதாவது ஒரு அன்னளவாக ஏதாவது விடயங்கள் இருக்கிறதா ஐயா? ஆம், நாங்கள் நிறைய ஆட்களோட அங்க இருக்கிறோம். எங்களுடைய தலைமையகம் அங்க இருக்கிறபடியால் அங்கே அவர்களுக்கு இந்த நேர பிரச்சனைகள் காலேஜுகள் அதில் இருக்கிறபடியா கூடுதலாக பிரின்சிபல்ஸ் பேராசிரியர்மார் கொஞ்சம் வெளியில வர கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் அங்க இருந்து ஒரு 3 பேர் வருகிறார்கள். சட்டவாளர் ஒரு ஆள், மற்றது டாக்டர் கண்ணன் அவர்கள் வர்றதாக சொல்லி இருக்கிறோம். இப்ப அவைகள் வந்தால் சந்தோஷம். இன்னும் அவைகள் அப்டேட் பண்ணே இல்லை, நாங்கள் கண்டிப்பா வர்றேன்ட்டு. கண்ணன் கண்டிப்பா வர்றேன்ட்டு சொன்னபடியால் சில ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரோ தெரியாது. இவர் சட்டவாளர், அவர் எங்களுக்கு இலங்கையிலையும் எங்களுடைய அமைப்புக்கு அவர் தான் சட்டத்துறையில் அவர் இருக்கின்றார். அவர் வர்றதாண்டி இப்போ டிக்கெட் போட்டுட்டார், விசா எடுத்துட்டாங்க. அவங்க கண்டிப்பா இதுல பங்கு பெற்றுவாங்க.
நிச்சயமா. இப்பொழுது இந்த தலைமையகம் இன்னும் மாவட்டபுரத்தில் தான் இருக்கிறதா ஐயா? ஆமாம். நாங்கள் அது ஒரு நல்ல ஒரு முடிவாகத்தான் எடுத்த நாங்கள். இலங்கையிலே அதை வைக்க வேணும் என்று, அது வெளிநாட்டுல வைக்கிறத விட இலங்கையிலே. ஏனென்றால் இலங்கை 74ஆம் ஆண்டு அங்கதான் புரட்சி ஆரம்பமான காலம். அங்க வைக்கிறது ஒரு ஆரோக்கியமானது என்றபடியால் நாங்கள் அதை தெரிவு செய்து அங்கேயே அதை இப்ப சென்ற ஆண்டு அதை அங்க நாங்கள் நடத்தி வருகின்றோம் தலைமையகமாக. அது தொடர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறதை விட பல்வேறு நாடுகள்ல இருக்கிறவர்கள் அதை தொடர்ச்சியாக அதோடு இணைந்து செயற்பட வேண்டும் என்றது எனது இருக்கின்றது. நிச்சயமா, என்னுடைய கருத்தாக. நிச்சயமா, நிச்சயமா. இப்ப இது மாவட்டபுரத்துல கொல்லங்கட்டில எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா ஐயா நேர்களுக்காக? மாவட்டபுரம் மெயின் ரோட் கேகேஎஸ் ரோட்லயே இருக்குது. ஆஹா. காங்கேசந்திர வீதியிலே. இப்ப வேற இடத்துக்கு வேற அட்ரஸுக்கு இப்ப மாத்திரத்துக்கு இதன்றம் ஒரு பில்டிங் உண்டு, அதுக்காக உண்டு அமைத்து அதின் பேர் பலகையோட வைக்கிறது இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும் என்று நினைக்கிறோம். அதுக்குரிய இது இப்ப நான் 24th பிறகு நான் அங்க போற டைம் அதே மாதிரி அந்த இடத்தை ஸ்பாட் பண்ண இருக்கின்றேன். ஆகையால வெகு விரைவிலே அதுக்கு புதிய தலைமையகம், இருப்பிடங்கள், காரியாலயங்களை அமைக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்கிறேன். நல்ல ஒரு விடயம் ஐயா. அதாவது இரவு பகல் பாராணமா பயணித்து கொண்டு வருகிறீர்கள் ஐயா. அதோடு ஒருங்கிணைப்பது என்பது இலகுவான காரியம் இல்லை. அதுவும் நாடு நாடாக நேர வித்தியாசம் இருக்கும், பேசுவதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இருப்பது ஜெர்மனி, பேராசிரியர் பாஞ்சிருப்பது இந்தியா, இந்தியாவிலே டத்தோ கோபாலகிருஷ்ணன் இருப்பது மலேசியா. நேரங்கள் ஒருங்கிணைப்பதெல்லாம் கஷ்டமா இருக்கும். என்றாலும் பயணிப்பது என்பது இலகுவான காரியம் இல்லை. கதைப்பது, இணைப்பது என்பது இல்லை. எனக்கு ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி, நீங்கள் யாராவது பதில் சொல்லலாம். இப்ப இதுல இணையறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா, அல்லது யாரும் இணைந்து கொள்ளலாமா இந்த உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்துல? இணைகிறண்டா எப்படி இணைய முடிவுல பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாராவது யோசனை அதை பற்றி சொல்லுங்களேன் ஐயா. விருப்பமுள்ள யார் வேணாலும் சேரலாம் சார். ஒண்ணு பண்பாட்டிலே ஒரு அக்கறை கொண்டவர்களாகவும் தமிழுடைய ஒருங்கிணைப்பிலே ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தால் மட்டும் போதும். இதற்கென்று தனியாக எந்த தகுதியும் இல்லை. சாதாரண ஒரு தமிழர் கூட, ஒரு ஆய்வு மாணாக்கர் கூட, ஆசிரியர் கூட, யார் வேண்டுமானாலும் இதில் இணையலாம். அதற்காக ஒரு தனிப்பட்ட தகுதி என்று எதுவும் இல்லை. அவர்களுடைய ஆர்வம் தான் மிகவும் முக்கியமானது. அந்தந்த நாட்டிலே இருக்கின்ற முன்னோடிகளோடு இணைந்து அவர்கள் செயல்பட்டு அவர்களை இணைத்துக் கொள்ளலாம். நிச்சயமா. அப்ப இதுக்கான நிர்வாக குழு எத்தனை வருடம் இருக்கும் ஐயா? ஒவ்வொரு வருடமா, 2 வருடத்துக்கு ஒரு முறையா, எப்படி? 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிர்வாக குழு மாற்றி அமைக்கப்படுகிறது. அதில் சிறப்பாக செயல்படுபவர்கள் 2 முறை தேர்வாகலாம். அப்படி 2 முறைக்கு பிறகு அவர்கள் விட்டு கொடுத்து அடுத்த புதியவர்களை உள்ளுக்கு கொண்டு வருவதாகத்தான் இந்த அமைப்பு விதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதன்படியே செயலாற்றப்பட்டு வருகிறது. தற்போது திரு அமிர்தலிங்கம் பகிரதன் அவர்கள் தலைவராக இருக்கின்றார்கள். திரு கணேசன் அவர்கள் மலேசியாவிலிருந்து செயலாளராக இருக்கின்றார்கள். தேவராஜ் என்பவர் ஜெர்மனியில இருந்து பொருளாளராக இருக்கின்றார். எல்லா நாடுகளிலும் அதற்கான ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் மூவரும் தான் இந்த அமைப்பினுடைய முக்கிய பொறுப்பாளர்களாக இருந்து சிறப்பாக பணியாற்றி வருகின்றார்கள். மிகவும் கடுமையான பணியாக இருக்கும். ஜெர்மனியிலும் இந்த நேரமும் இங்காலே வேறொரு நாடும் என்பது இரவு பகல் தான் கூட்டங்களை நடத்த வேண்டிய நிலைமை வருந்தாரு. அப்படித்தானே ஐயா? நேரங்கள் 10 மணி 11 மணி ஆகும். என்ன இப்ப ஒரு நேர பிரச்சனைகள் இல்லை. எல்லோரும் நம்மளோடு பயணிக்கிறவர்களுக்கு நேரம் முக்கியத்துவம் என்று இல்லை. அந்த ஆர்வம் இருக்கிறவர்கள் எப்பவும் எங்களோட இணைவார்கள். டாக்டர் பாஞ்சராமலிங்கம் எந்த நேரமும் பேசுவார். நானும் அப்படித்தான். நான் படுக்கிறதே 2 மணிக்கு. எந்த நேரம் என்றாலும் யாரோடையும் தொடர்பு கொள்ளுவேன். நாங்கள் அந்தந்த நாட்டு நேரங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு எங்களுடைய இந்த இதுகளை ப்ரோக்ராம்களை நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறோம்.
அப்ப அவைகளுக்கு ஏற்ற மாதிரியான இதுகளை இப்போ உங்களோடையும் இன்றைக்கு நாங்கள் தொடர்பு கொள்கின்ற இன்னும் டைம் என்றா இப்போ ஆஸ்திரேலியா டைம் 9:30 என்றால் அந்த டைமுக்கு இப்போ எங்களுக்கு இங்கே பகல். அப்போ அதேபோல பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அது இல்லாமல் நாங்கள் எதையும் ஒன்றையும் சரியாக கொண்டு நடத்த முடியாது. எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு உடன்பாடான ஆக்களா இருக்க வேணும். நிச்சயமா. மேலே மருமை. இப்ப இன்னொரு கேள்வி, இப்ப நாங்கள் இணையம் ஒன்று இருந்திருக்குன்னு அறிகிறோம். இப்ப இந்த விடயங்களை, ஆய்வுகளை, கட்டுரைகளை ஒரு இது யாராவது நீங்க பதில் சொல்லுங்க, டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அல்லது பேராசிரியர் பாஞ்சோ. இப்ப இப்படியான ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது இந்த ஆய்வுகளை நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா ஐயா, அல்லது அது அந்தந்த மாநாடோடு முடிவடைந்து விடுமா, அல்லது இது சம்பந்தமாக ஒருவர் யாராவது தன்னுடைய கலாநிதி பட்டத்துக்கு போகின்ற பொழுது பார்க்கக்கூடிய வாய்ப்பு அல்லது எங்கேயாவது ஒரு நூலகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா? அதை பற்றி சொல்லுங்களேன். பேராசிரியர் நீங்க சொல்லலாம். நிச்சயமாங்கய்யா, இந்த ஆய்வு கட்டுரைகள் நூல் வடிவிலே உருவாக்கப்பட்டு நமது அமைப்பினுடைய இணையதளத்திலே பதிவேற்றப்படுகிறது. அந்த கட்டுரைகளை யார் வேண்டுமானால் எந்த நேரத்துக்கு வேண்டுமானாலும் பார்க்கலாம். அது இலவசமாக கொடுக்கின்றோம். அது மட்டுமல்லாம மாநாட்டிலே பங்கேற்பவர்களுக்கு இந்த ஆய்வு கட்டுரைகள் அடங்கிய புத்தகங்கள் கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த ஆவணப்படுத்துவதும் அதனை மற்றவர்களுக்கு பகிர்வதிலும் இந்த அமைப்பு மிக சரியாக செயலாற்றி கொண்டு வருகின்றது. அந்த தொடர்புடைய பல்கலைக்கழகங்களிலே இந்த ஆய்வு கட்டுரைகள் தொகுப்புகள் இப்பொழுதும் இருக்கின்றது. எந்தெந்த பல்கலைக்கழகங்களில் நாம் மாநாடுகள் நடத்துகின்றோமோ அங்கெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரதிகள் அந்த பல்கலைக்கழக நூலகங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். எனவே வேணும் என்பவர் அந்த பல்கலைக்கழக தொடர்பு கொண்டு அந்த கட்டுரைகளை பெறலாம். அதிலும் குறிப்பாக நமது இணையதளத்தில இருந்து இந்த கட்டுரைகளை அவர்கள் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிச்சயமாக அருமையிலும் அருமை. இப்ப இன்னொரு பக்கம் வருவோம் ஐயா. இப்ப நாங்கள் போற பகுதி ஏற்கனவே டாக்டர் கோபாலகிருஷ்ணன் குறிப்பிட்டிருந்தார், ஆலோசனை குறிப்பிட்டிருந்தார், அடுத்த ஜெனரேஷன். இப்ப நாங்கள் பார்த்தோம்னா இப்ப ஜெனரேஷன் 2000K அல்லது யங்கர் ஜெனரேஷன்லாம் இருக்கிறார்கள். தமிழோடு இப்ப ஆஸ்திரேலியாவை எடுத்தா என்ன, ஜெர்மனி எடுத்தா என்ன, தமிழை ஒரு பாடமாக உயர்தரத்தில் கற்று அந்தந்த பாடசாலையில் கற்பித்துக் கொண்டும் இருக்கிறார்கள், அல்லது யூனிவர்சிட்டியிலையும் பல்கலைக்கழகங்களையும் பங்கு பெற்றுகிறார்கள். இப்ப நாங்கள் அவர்கள் சில வேளையில் இதுக்கு வர தயக்கமாக அல்லது தாங்கள் சிறியவர்கள் என்று யோசிக்கலாம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்க, அல்லது அப்படியான முயற்சிகள்ல நீங்கள் இளையவர்களை உள்ளுக்கு கொண்டு வருவதில் ஏதாவது ஈடுபடுகிறீர்களா தங்கராஜா அவர்களே அல்லது கோபாலகிருஷ்ணன்? என்ன செய்யலாம் அல்லது என்ன செய்யலாம்னு நீங்க யோசிக்கிறீங்க? இப்போ இங்கே ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தளவு இங்கே நிறைய தமிழ் பாடசாலைகள் இருக்கிறது, நல்லா தமிழ் பேசுவாங்க. இப்போ ஜெர்மனி, ஐரோப்பாவில் வேறு கூடுதலான பிள்ளைகள் வேறு திறமையாக தமிழ் பேச எழுதக்கூடிய வாய்ப்பு இங்கே நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஆகையால 36 தமிழ் கல்வி நிலையங்கள் இருக்குது. அது மூலமாக அவங்க இங்கே நல்ல திறமையாக இதன்றாங்க. அவங்களுக்கு நாங்கள் எங்களோட அடுத்த சந்ததிகண்டு இருக்கிறவர்களுக்கு எங்களை பற்றிய தகவல்களை நாங்கள் சரியாக கொடுப்போமாக இருந்தால் அவர்கள் எங்களுக்கு பின்னணி இப்போ இங்க கலாச்சார நிகழ்வுகள், இந்த சமய சம்பந்தமான நிகழ்வுகள் கூடுதலாக இங்க ஒரு வீக்கெண்ட்லேயே நடக்கும். மற்ற இப்ப திருவள்ளுவர் இதை பற்றிய ஒரு பாடத்திட்டம், கல்வி சம்பந்தமானதில் ஒவ்வொரு பாடத்திட்டங்களை வைத்து அது மூலமாகத்தான் இந்த பிள்ளைகள் தமிழ் கலாச்சாரங்களை பின்பற்றி வருகின்றனர். இப்ப இங்கே வெள்ளக்காரர் ஒயிட் பீப்புள் இருக்கிற இடங்கள்லயே இங்க கலாச்சாரம், எங்கட தமிழ் கலாச்சாரம் கூடுதலாக பின்பற்றி நல்ல முறையில செயல்படுகிறதுன்றது அது ஒரு நிறுவனமாக அமைந்திருக்கின்றது. நிச்சயமா நிச்சயமா நல்ல ஒரு விஷயம். என்றால் நாங்கள் போகின்ற பாதை சரியாக இருந்தால் தான் அது தொலைநோக்கில் சரியாக இருக்கும். என்றால் தொடர்ச்சியாக எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் பயணிப்போம் என்பது இலகுவாக இருக்குமோ தெரியவில்லை. அதனால்தான் இந்த கேள்வி உங்களிடம் கேட்டிருந்தேன். என்றால் வருகின்ற தலைமுறையினர் சில வேளையில அது அது எந்த நாடாக இருக்கலாம், என்ன அமைப்பாக இருக்கலாம், அது எல்லா இடத்திலும் ஒரு பிரச்சனை இருக்கும். அவர்கள் இருக்கின்ற பொழுது நான் வர முடியாது என்று சொல்லும். அதனால்தான் அந்த கேள்வியை கூட கேட்டிருந்தேன்.
இளையவர்களை நாங்கள் உள்வாங்கி எடுப்பது நல்லபடியும். அதில் மலேசியாவிலையும் தொழுகிறார்கள், மாணவர்கள் வர இருக்கிறார்கள், பேருந்து கொடுத்து கூப்பிடுகிற நிகழ்ச்சிக்கு அவர்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டு வரும். அப்படித்தானே? அதனால தான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன் ஐயா. சொல்லுங்க. பேராசிரியர் பாஞ்ச் அவர்களே, எனக்கு இன்னொரு கேள்வி வருகிறது உங்களிடம். இப்ப இந்த நிகழ்வு உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு ஜப்பான்ல எத்தனை நாள், எந்த நாள்ல நடைபெறுது ஐயா? நீங்க முன்னாடியே குறிப்பிட்டது போல ஜப்பானுடைய நிகழ்வுகள் 20ஆம் தேதி தொடங்கி 23 வரை நடைபெறுகிறது. செப்டம்பர் மாதம் 20 முதல் 23 வரை. 20 மற்றும் 21ஆம் தேதிகளிலே இந்த ஏசியா பசிபிக் ஸ்கூல் சைக்காலஜி சார்பாக மாணவர்களை உள்ளடக்கி டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் இந்த மாநாட்டை அமர்வுகளை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து 22ஆம் நாள் ஒரு பள்ளியிலே மாணவர்களோடு உரையாடும் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். 23ஆம் நாள் ஒரு பொது அரங்கிலே அங்கே ஜப்பான் தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து நமது மாநாட்டு அமர்வுகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த நிகழ்விலே ஜப்பானிய பொதுமக்களும் நமது தமிழர்களும் பங்கேற்கக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சிகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 4 நாட்களும் பல்வேறு அமர்வுகளிலே பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை இந்த உள்ளீடாக வைத்திருக்கின்றோம். எனவே இது ஒரு சிறந்த மாநாடாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக. நல்லது ஐயா. நல்லது. இவ்வளவு நேரமும் குறிப்பாக பலத்த வேலைப்படுத்தல், பலத்த சிரமங்களை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துக்கொண்டு ஆலோசகர் மாவி தங்கராஜ் அவர்களும் பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம் அவர்கள் இந்தியாவிலிருந்தும் மலேசியாவிலிருந்து டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் கணேசன் அவர்கள் இணைந்திருந்தீர்கள். நிச்சயமாக உங்களுடைய மாநாடு மிகவும் சிறப்பாக இந்த வருடம் அமைய வேண்டும். இன்னும் மென்மேலும் சிறப்பாக பலர் பங்கு பெற்ற வேண்டும் என்றும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக மாவி தங்கராஜ் அவர்கள் இடையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அது வாகனத்தை நிறுத்தி எங்களோட நினைவைக்காக சிறப்பாக உங்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய ஊடக வாயிலாக இந்த செய்திகள் உலகெல்லாம் வாழும் தமிழ் புலம்பெயர்ந்த மக்களுக்கு இது போய் சேரும் என்று நான் நம்புகின்றேன். உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். உங்களுடைய சேவை தொடர்றதுக்கு வாழ்த்துக்களும். நன்றிகள். நன்றி 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 பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம் அவர்களே. மிக்க மகிழ்ச்சி ஐயா. சிறப்பான ஒரு சேவையை செய்து வருகிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி கோபாலகிருஷ்ணன் மற்றும் கணேசன் அவர்களே. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வார நேர். அண்ணர்களே, இன்று இவ்வார நேர் நிகழ்ச்சியில் இன்று உலக தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய ஆலோசகர் மாவை தங்கராஜ் அவர்கள் ஜெர்மனியில் இருந்தும், இதனுடைய சிரேஷ்ட தலைவர் பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம் அவர்கள் இந்தியாவில் பாண்டிச்சேரியில் இருந்தும், மற்றும் மலேசியாவில் இருந்து இதனுடைய தலைவர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் அதனுடைய செயலாளர் கணேசன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ விஜயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.